विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम्। सत्यं प्रसिद्धौ देहात्मानौ तानुपुरुषमिव विविध प्रत्यय विषयतया सर्वलोक प्रसिद्धौ कथं तर्हि नित्यमेव निरन्तर अविविक्त प्रत्यय विषयतया न हि अयं देहः अयमात्मा इति विविक्ताभ्यां प्रत्ययाभ्यां देहात्मानौ गृह्णाति यतः कश्चित् अत एव मोक्ष्यते लोकः आत्मा अनात्म विषये एवमात्मा नैवमात्मा इति एवं विशेषमाश्रित्य अबोधं नैवं नियन्तुं शक्यमिति। 54வது பங்கி சஹஸ்ரோபதேச பிரகரணம். 1000 உபதேசங்கள் 1000 மட்டும் பல உபதேசங்கள். இதுல நமக்கு எல்லோருக்கும் பிரசித்தமா இருக்க நம்ம சரீரம், இந்த பூத உடல் இருக்க எல்லாருக்கும் பிரசித்தமா இருக்க நம்ம இதாரியம். ஆனா இதற்குள்ள ஏதோ ஒரு சக்தி இருக்கு. அது எப்படி அது இருக்க தொட்டு எல்லாமும் அதாவது தன் கையால பண்றது. கண்ணை பார்க்கறது, காதை கேட்கறது, மூக்கு வாசனை பார்க்கறது, காலை நடக்கிறது, கை எழுதுறது எல்லாமே. அந்த ரெண்டும் ஒண்ணுன்னு சில பேர் நினைக்கிறார். அதனுடைய ஸ்வரூபம் என்னன்னு தெரியல. பொருள் என்ன சொல்ற, ஒண்ணு இன்னொன்னா மிஸ்டேக் பண்ணிட்டேன்னு சொல்ல. ஆத்மாவை சரீரத்தை ஆத்மாவோட சேர்ந்து நானே ஆத்மான்னு நினைச்சுருக்கேன். இதனால்தான் நமக்கு வரக்கூடியதான எல்லா விதமான துன்பங்கள். உலகத்தோட நீங்க இருக்கும் பொழுது பல துன்பங்கள் மனுஷனுக்கு வரும். காரணம் எழுந்ததுமே குளிரா இருக்க, உஷ்ணமா இருக்க, வேற ஏதோ உங்களுக்கு சொல்றா, யாரோ பார்க்கிறா, நமக்கு சிலது பிடித்ததான விஷயங்கள் கிடைக்கிறது, பிடிக்காத விஷயங்களை பார்க்கிறோம். இதனால மனுஷனுக்கு துன்பம் வரும். இதெல்லாம் எப்ப வந்திருக்கு, எப்ப தாங்க சரீரத்தோட சேர்ந்து இது நான் எனக்குடையதான எண்ணம் உள்ளதோ அப்பதான். தூங்குற காலத்துல இதுகள் ஏதாவது இருந்ததா? ஒண்ணும் இல்லை. தூங்கி எழுதுறவரை நிம்மதியா தூங்கியேன்னு சொல்றேன், அதுவும் இருக்கு. ஆனா அந்த நிம்மதி எங்க போயிடுச்சு? அவங்க எழுதுறதே ஒரே டென்ஷன் தானே, இது பண்ணணும் அது பண்ணணும். இப்ப நல்ல யோசனை பண்ணி பார்த்தேன்னா உங்களுக்கு வந்ததான எல்லா விதமான இன்பமோ துன்பமோ இந்த சரீரத்துல நான் நினைக்கிறதுனால நான் ஆண் நான் பெண் இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் பழகணும், இப்படித்தான் பண்ணிக்கணும், இவங்கெல்லாம் நாங்களே கலந்துக்கிறோம். இது ஏதாவது ஒண்ணு மாறினாலும் 4 பேர் நம்மளை வந்து என்ன நினைப்பாளோன்னு ஒரு பயம். நிஜமா இண்டிபெண்டன்ஸ் கிடையாது, தவிர சுவாதந்திரம் இருக்க மனுஷன் இருக்க இல்ல. இப்படி இந்த சரீரத்துல நான் எனக்குடையதான எண்ணம் எப்ப இருக்கோ அப்பப்பெல்லாம் துன்பம் இருக்கு. எப்ப நீங்க சரீரத்தை மறந்துட்டோ அப்ப துன்பங்கள்லாம் போயிடும். இன்பம் அனுபவிக்கிறாங்க, ஆனா முடிச்சுன்றதுல நல்லா தூங்கினேன்னு மட்டும் தெரியும். இதனால என்ன தெரிகிறது, இந்த பூத உடல் வேற, அதுக்குள்ள இருக்கக்கூடியதான இயக்க வைக்கும் ஒரு சக்தி வேறன்னு தெரியும். சுத்த ஆஃப் பண்ணிட்டேன்னா லைட் எரியல, சுத்த ஆஃப் பண்ணினா லைட் எரியுது. அப்ப என்ன தெரியுது, பந்து வேற உள்ள இருக்கிற கரண்ட் வேற தெரியுது. அதே சரீரத்து வாயிலாக இல்லாம நான் அறியல, எப்பொழுது உள்ள அந்த ஆத்மா வேலை செஞ்சிருந்தா. வீடு சமயத்துல சரீரம் இருந்தாலும் வேலை செய்யல, இது தெரியும். இதனால சரீரம் வேற ஆத்மா வேறன்னு நம்ம கொண்டுட்டோம்.
ஆனா என்ன ஆச்சுன்னா இந்த சரீரத்தை நான் எப்ப நினைக்கிறோமோ அப்ப எல்லா துன்பங்களும் வந்து சேர்ந்த என்ன பண்றது? இது என்ன பண்றா, சரீரத்தை ஆத்மான்னு ஒரு நினைப்பு இருக்கிறாங்க. இந்த நினைப்புக்கு அத்தியாசம்னு சொல்றோம். மிஸ்டேக்கன் ஐடென்டிட்டி ஒன்னை இன்னொன்னா பார்த்தல் இது நடந்தது. இந்த சரீரத்தை நம்ம என்ன நினைச்சிருக்கோம்? ஆத்மானே நினைச்சிருக்கோம். இது வேற அது வேற செய்யற தெரியாது. இருந்தாலும் நம்ம நேருடைய ஆக்டிவிட்டிஸ்ல என்ன பண்ணிட்டு இருக்கோம்? என்ன ஒண்ணு அப்படின்னு நினைச்சோம். அதனால சரீரத்துக்கு வந்ததான எல்லா தர்மங்களையும் ஆத்மாவுக்கு சேர்த்துருக்கோம். நான் வெளுப்பா இருக்கேன், வெளுப்பா இருக்கிறது ஆத்மா இல்ல. நான் நீளமா இருக்கேன், நான் குண்டா இருக்கேன், நான் ஒட்டியா இருக்கேன், நான் பணக்காரனா இருக்கேன். பணம் அந்த ஆத்மாவுக்கு வந்து இருக்கேன். பணம் இருக்கு, நீங்க வளர்க்கறதுல நீங்க கையில கால வந்ததுனால பணம் உங்கள்கிட்ட இருக்குங்கிறதுக்காக நான் பணக்காரன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆத்மாவுக்கு இதோட சம்பந்தம் இல்லை. பணம் இல்லாத சமயத்தில் நமக்கு ஆத்மா இருக்குது. பணம் வந்த பிறகு ஆத்மா இருக்கு. பணம் அதிகமான ஆத்மா உண்டாகல, ஆத்மா ஒரே மாதிரி தான் இருக்கு. அப்ப நான் பணக்காரன்னு சொல்றது எதுனால வந்திருக்கு? இந்த சரீரத்துக்கு இருக்கிற சம்பந்தத்தினால வந்திருக்கு. ஏதோ உங்களுக்கு ஐடென்டிபிகேஷன் மார்க்கெல்லாம் சொல்றாலும் அதெல்லாம் சரீரத்துலதான் இருக்கு. அதனால அதை புக்கில் எழுதுவான் என்ன உங்களுடைய இது. இப்பதான் ஏதோ ஆதார் கார்டுக்காக விரலாம் வைக்கிறவங்க ஏதோ ஒரு கண்ணில் வைக்கக்கூடியதாக போடலாம் பாக்குறேன். எல்லாம் சூழ சரீரத்துக்குதான் இருக்கு. ஆத்மாவை ஏதாவது பண்ண முடியுமா? அதனால எல்லாருக்கும் அவன் ஒரே அளமாத்தான் இருக்கு. இந்த யூனிக் ஐடென்டிபிகேஷன் இங்க இருக்கு. விராட்வாதிகள் இந்த வேதாந்த நாட்கள்னா லோகத்தில் நடக்கிற விஷயங்கள்லாம் நமக்கு நன்மை இருக்கு. எவ்வளவு பைக்கு அச்சுக்கணுங்கள் இருக்காங்க. இப்ப இந்த சரீரத்திலே நான் கலந்தான்னு பார்த்தீங்கன்னா அந்த அதுதான்ப்பா வந்ததான எல்லாத்துக்கும் மூல காரணம் ஆகும். இந்த ஆத்மாவை பத்தியும் நிறைய விவகாரங்கள் இருக்கு. எப்படியோ நினைச்சிருக்க ஆத்மாவே இல்லவே காரணம் சூன்யவாதியும் பேரு. ஆத்மாவும் ஒவ்வொரு செகண்ட் பறக்கிறத அழியறதுன்னா ஆத்மாங்கிறது அறிவை தவிர அதை தவிர விஷயமே இல்லைன்னுதான் விஞ்ஞானவாதி பௌத்தனுக்குள்ளேயே நிறைவேறுவார்கள். இப்படி ஆத்மாவானது அது 7 விதமா எக்ஸ்பிளைன் பண்ணலாங்கிறத தெரியணும். ஒவ்வொருத்தரும் அபாயமா தோன்றதும் அது சொல்லிவிட்டார். ஆனா வேதாந்தத்துல என்ன சொல்றது? ஆத்மாங்கிறது அறிவு கட்சி. அது எல்லா அறிவுக்கும் அறிவை கொடுக்க போகிறது. ஒளிமயம் ஆனது. இந்த தீபம் இருக்கிறதுல இது மாதிரி இருக்கிறது. அது எதனாலையும் ஒழிக்கவில்லை, தனக்கு தானே ஒழிக்கிறது. எல்லாவற்றையும் ஒழிக்கிறது. சூரியனோ சந்திரனோ நட்சத்திரங்களோ மின்னலோ அதனாலதான் ஒழிக்கிறது. நட்சத்திர சூரியோ காட்டி சந்திர தாரகம் நேனாதித்யதோ காந்திதோ எனக்கு தமேவ காந்தம் அனுபாதி சர்வம் சத்தியதாதா சமநிலம் விபாதி. அது ஒழிக்கிறதுனால இல்லாம ஒழிக்கிறது. அதனுடைய ரிஃப்ளெக்ஷன்னால தான் இல்லாம ஒழிக்கிறது அப்படின்னு சொல்ற. இதுல இருக்கு பார்த்தோம். அப்படின்னாக்கு லோகத்துல மிருஷ்ட இது சரீரம் இது ஆத்மா அப்படின்னு நான் ஆத்மா இது சரீரம். இந்த சரீரத்தை எப்படி சொல்ற? இந்த கை இந்த காலு இந்த தலையில தான் வலிக்கிறது இதுன்னு சொல்றேன். இந்த சரீரத்தை நம்ம ரெஃபர் பண்ணும் பொழுது இதுங்கிறோம். தன்னை ரெஃபர் பண்ணும் பொழுது என்ன சொல்றோம்? நானுங்க. இந்த வித்தியாசம் இருக்கிறதுனால அந்த ரெண்டும் ஒன்னா இருக்க முடியுமோ? இது என்று சொல்றதெல்லாம் எனக்கு சேர்ந்து நான் இல்ல. நான் இங்கிருந்து ஒரு நாள் இது இல்லை. இந்த பேசிக்கா ஒரு வித்தியாசம் பார்க்கிறோம். எப்பொழுது நான் இது என்று சொல்லிவிட்டேனோ இது எனதாகலாம் எனதாகாமலும் இருக்கலாம். இது எனக்கு அதோட ஒரு ஓனர்ஷிப் இருக்குமே. ஆனால் எனதுங்கிறேன். பக்கத்து வீடுற எனதுன்னு சொல்றேன்னா ஏன் நமக்கு சம்பந்தம் இல்லை. ஆனா அதை இதுன்னு சொல்ற அவ்வளவு தெரியல. இது தெரியும் நான் ஆத்மா என்ற வித்தியாசம் தெரிகிறது. இந்த வித்தியாசம் தெரிஞ்சிருந்த போதிலும் கிளியரா நம்ம தெரிஞ்சிருந்த போதிலும்
ஆக்சுவலி டே டு டே ஆக்டிவிட்டிஸ் பண்ணும் பொழுது நாங்களே சொல்ற சரீரத்தோட தான் வரும். சரீரத்தை விட்டுட்டு வரல, அதுதான் வரது புரியாது. அதே மாதிரி நானோட நான் பார்க்கறேன்னு சொன்னா என்னோட தான் பாக்குறேன், கண்ணு இல்லாம பார்க்கிறோம். நான் நடக்கிறேன்னு சொல்றேன், அவனோட தான் நடக்குறேன். நான் சொன்னா நான் நடக்கவே எப்ப நானோட வேற எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டேன்னா அப்ப நிச்சயமாக இந்த பெரிய சம்பந்தம் உண்டு. அது இந்த பூத உடலா இருக்கட்டும், மனசா இருக்கட்டும், நான் நினைக்கிறேன், நான் யோசனை பண்ணுகிறேன். அப்ப ராஜ்வாடி ஒண்ணு வேலை செய்யாம இருக்கலாம், ஆனா மனசு மட்டும் ஆனா நான் எதோட சேராம ஒண்ணு மட்டும் இல்லை. அந்த சுத்தமான நான பத்தி நான் அறிந்துக்கணும் அப்படின்னு இப்படி கேட்டோம்னா இதற்கு மேல இதுவரைக்கும் இதுக்கு மேல இந்த சிஷியர் கேட்கிறேன். அவித்யாரோபிதம் உலகத்துல ஒண்ணு இன்னொன்னா யார் பார்த்தானோ அது இல்லாத பொருளாக பார்க்கிறோம். தெளிந்துல கண்டு வெளியிலிருந்து நினைத்தான். அந்த பால்வனத்துல வெறும் கிரணங்கள் இருந்தது. அந்த கிரணமா இருக்கக்கூடியதான பதார்த்தத்தை பார்த்து அந்த ஜலம் இருக்கு அப்படின்னு நினைச்சான். அது நகம் அங்க இருக்கும். கயத்தை பார்த்து பாம்புன்னு ஏன்னா பாம்பு அங்க இருக்கோம் இல்லை. ஒண்ணு இன்னொன்னு கலந்துற சந்தர்ப்பங்கள் எல்லாவற்றையும் பார்த்தேன்னா அந்த பொருள் இல்லையே. நீங்க உள்ள இருக்கிற ஆத்மாவை இந்த சரீரமே ஆத்மா, ஆத்மாவே சரீரம் அப்படின்னு ஒண்ணு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றேன். அப்படி சொன்னேன்னா எதுவாக கன்ஃபியூஸ் பண்ணுமோ அது பொய்யாகத்தானே இருக்கலாம். கையில பார்த்தா பார்த்தேன் பாம்பு, கொஞ்சம் பாம்பு இல்லை. தெளிஞ்சல்ல வெள்ளியும் பார்த்தேன், அது வெள்ளி இல்லை. காணல் நீரை பார்த்தேன், பாலைவனத்துல அந்த நீர் இருக்கும் இல்லை. எதெல்லாம் நீங்க தப்பா பார்த்தீங்களோ அவையெல்லாம் அந்த பொருள்களே இல்லை. ஆத்மாவை சரீரத்தை ஆத்மான்னு பார்த்தேன், அது என்ன ஆத்மா? ஆத்மா ஆத்மாவோட சரீரத்தை பார்த்தேன், அப்போ சரீரம் இல்லாம தானே போகணும். ஆனா நீங்க தெரியல. ஆத்மாவும் நமக்கு எப்பொழுதும் தெரிஞ்சதுதான் இருக்கு. என்னைக்காவது நீங்க நான் இல்லைன்னு சொல்லிடுறேன். இருக்கேன்னா யாரு டவுட் பண்றது? யாருக்காவது நமக்கு தான் வரல சார். யாருக்காவது என்னைக்காவது நான் இருக்கேன்னா இல்லையா அப்படின்னு டவுட் வந்துருக்கோம். அதே இல்ல நான் வேறேன்னு ஒரு டவுட் வந்திருக்கோம். மனுஷன் இருக்கிறோம் நான் மாடு அப்படின்னு நினைக்கணும். அப்ப அஜானமும் இல்லை, அஞ்ஞானமும் இல்லை, அஜானமும் இல்லை, டவுட்டும் இல்லை. இப்படிப்பட்டதான ஒரு ஆத்மா இருக்க இந்த ஆத்மாவை தாங்கள் ஒரு நாளைக்கு இதே சொல்ல முடியுமோ, அசத்துன்னு சொல்ல முடியும். அதே மாதிரி சரீரம் ஐம்புலங்கள்னால தெரியும். நீங்க எதை வேணாலும் எதை இல்லைன்னு ஒத்துப்போம். சரீரத்தை இல்லைன்னு ஒருத்தன் சொல்லலாம். ஏன்னா குழந்தை அதுலதான் சார் நமக்கு ரொம்ப அட்டாச்மெண்ட். நிறைய காத்துதான் உடம்பெல்லாம் நல்லா திரும்ப இருக்குது. 80 வயசு ஆயிடுச்சு, உடம்புக்கு ஏதோ இருந்தது. டாக்டர் எது சொல்றது தெரியுமா? உடம்பு செலவானாலும் பரவாயில்ல, என்னை காப்பாற்றுறோம். எனக்கு சரீரம் வேணும், உயிர் இருக்கணும். 95 வயசு ஆச்சு, என்ன கொடுத்தாங்க எல்லாம் பண்ணியிருக்கேன். 10 நாள் வந்தது. அனுஷ்டம் பண்ணுவோம். யாரு ரெக்க வரக்கூடாது அப்படின்னு ரோகம் பண்ணுறோம். அப்படின்னு இது சரீரத்தை விடுறதுக்கு யாருக்காவது இஷ்டம் இருக்கோம். எல்லாருக்கும் சரீரத்துல இஷ்டம். அந்த சரீரத்தையே தாங்கள் இல்லைன்னு சொன்னா என்ன அர்த்தம்? சரியா புரியலையே, நீங்க சொல்றது சரியா வளரலையே அப்படிங்கிறது. அவித்யாரோபிதம் எது அறியாமையினால ஒண்ணு இன்னொன்றாக நினைத்த இடங்களில் எல்லாவற்றையும் கரைத்தல பார்த்த பாம்போ, பெருங்கல்ல பார்த்த வெள்ளியோ, பாலைவனத்துல பார்த்ததான காணல் நீரோ, இல்ல மேஜிக்ல பார்த்ததோ ஒண்ணு இன்னொன்னா காமித்து கொடுக்கிறோம். மேஜிக்ல எல்லாமே அது அசத்துவம், அது அங்க இல்லைன்னு தெரியாது. ஏதாவது சுத்திகாயா ஒரு பார்த்து மனிதன் பயந்தான். நிச்சயமா அங்கே மனிதன் இல்லை. பாம்பு
ஆகாதே தலைமணி நடத்தும் ஆகாசத்துல ஆகாசம்னு வேற ஓட்டேன் அங்க ஆகாசனாலும் தளம் சமதளமா இருக்கு ரோடு போட்ட மாதிரி இருக்கு இந்த கோயிலெல்லாம் ஒண்ணும் கிடையாது ஆனந்தமா தாழ்வலாம் அப்படின்னு நினைக்கிறேன் கருப்பா இருக்குன்னு நினைக்கிறேன் கலர் எதுன்னு இருந்தாலும் கருப்பா இருக்குன்னு நினைக்கிறேன் இருக்கோம் இல்ல வரணும் ஆகாசே தலைமணி நடத்தும் இத்தியாதி அதே மாதிரி சரீரத்த ஆத்மாவும் ஆத்மாவை சரீரம் என்று கருதினே ஆனால் அவன் என்ன இல்லாம போயிடுமே ஆத்மனோடதி சரீரம் ஆத்மா இவ்விரண்டு கிடக்கும் நித்தியமேல நிரந்தர அறிவிக்க பிரத்யேகத்தையா இது வேறு அது வேறு என்ற கிளியரா அறியப்படாதனால் இது இது அதுவாகவும் அதை ஆத்மாவை சரீரம் என்றும் சரீரை ஆத்மா என்றும் அத்தியாரோபம் பண்ணியிருக்கேன் கன்ஃபியூஸ் பண்ணியிருக்கேன் அத்தியாரோபம்னு சொன்னா ஒண்ணு இன்னொன்னா கழிஞ்சிருக்கேன் இதனை தரையோகோ நித்தியதேவம் அசத்தியம் இப்படி சொல்லலையானால் அது ரெண்டு இல்லாம போகணுமே அது எப்படி சொல்ல கேட்டா சுத்திகாதிஷு அவித்யாத்யாரோபிதானாம் ரஜதாதீனாம் நித்தியதேவ அத்தியந்த அசத்துவம் இளைஞர்ல பார்க்கப்பட்டதான வெள்ளி இருக்கும் நிச்சயமே அந்த கிழிச்சல எடுத்துன்னு வந்து அது ஏதாவது பண்ணி பண்ணினாலும் அது வெளியே இருக்காது கயிறு பாம்பு நீங்க கயிறு வந்ததுனால அந்த கயிறுக்குள்ள பாம்பு வந்து உட்காருமா பாம்பு எங்கே இருக்கும் புத்துல இருக்கும் உங்காக்கு வருவோம் பாருங்க அது புத்துலதான் இருக்கும் இப்ப வழி கிடக்கணும் அது புத்துக்கு போகும் கயிறு குழுல படுத்துக்கணும் நீங்க பாக்கிற இடத்துல உட்காந்துட்டு வந்து கயிறு படுத்துக்குமா இல்லையா ஆனா கயிறு பார்த்து ஏன் பாம்பு மக்கள் பயம் அதே போல எப்படி கயிறுல பார்க்கப்பட்ட பாம்பு அங்கு இல்லையோ இளைஞர்ல பார்க்கப்பட்டதால் வெளியே அங்கு இல்லையோ தத்விபரீதானாம் விபரீதம் கயிறுதான் பாம்பு இல்லை பாம்புல கயிறு கயிறு மாதிரி இருந்தது அது நீளமா இருக்கிறது குடிக்கிற மாதிரி கையில எடுத்துக்கலாம் அது பாம்பா இருந்தது எப்படி இருக்கும் பாம்பு முழுக்க நீளம் பாம்பு ஆனா அப்படி கிராமத்துல உண்டு என்ன தெரியாது கோவில் தான் பார்த்துட்டேன் நிஜமா பார்த்தேன் இதை பார்க்கவே போய் பார்க்கறது பாம்பு பார்க்கறதுக்கு இப்ப வந்து காப்பல் பாட்டு கொடுத்து ஆகவே பார்த்து அதெல்லாம் அது வந்துடும் ஆனா கிராமத்துல போனேன்னா அது பாட்டுக்கு அது போயிட்டே இருக்கும் அவன் ஒன்றும் பார்க்கவே பண்ண மாட்டான் பார்த்து போயிட்டு இருக்கும் மலைகள்ல வேற செய்ய பாம்பு தோணும் அது எந்த கலரோ அந்த கலர் இருக்கும் இந்த பாம்பு வேற அது ஒன்றும் பண்ணாதுவா ரொம்ப அப்படின்னா என்னமோ பயமா இந்த கூரை வீடு எல்லாம் இருக்கிறதுல அதெல்லாம் அள்ளி போயிட்டே இருக்கும் மாமரம் துறையில படுத்தது அவள் ஜபம் பண்ணிட்டே இல்ல எத்திரிமான்னு ஒரு அம்மா அந்த அம்மா மத்தியானம் 1 மணிக்கு போயிட்டு அவளுக்கு ஆகாரம் கொடுப்பா அதுக்கு அந்த அம்மா வச்ச பேரை பாராட்டாங்க ஏன் இந்த பேர் வச்ச அந்த அம்மா பாராட்டாங்க ஏதோ கொடுத்தது இந்த காலத்துல கமெண்ட் பண்ணிட்டேன்னா பாலத்தை நம்மளால முடிஞ்சு ஹெல்ப் பண்ணணும்னு ஒரு எண்ணம் இருந்தது கஷ்டப்பட்டு தான் கிடைச்சது ஏதோ கொஞ்சம் கொடுங்க அதை கொண்டு போய் கொடுப்பாங்க ஒரு நாளைக்கு அந்த உள்ள பஞ்சம் இருந்தா ஒரு 4 பேர் வருது இது இருக்கிற கழிச்சு விட்டா என்ன பண்றது அப்படின்னு பயந்து அப்புறம் கேட்டாங்க ஏன் இந்த துறையில வந்து இருக்கேன் வேற எங்கேயாவது நல்ல இடமா காக்க கூடாதா இருக்கு அவன் என்ன பதில் சொன்னா தெரியுமா அது இருக்கிற இடத்துல நான் வந்தேன்னா நான் இருக்கிற வரைக்கும் அது வரல அது அவருடைய வீடு நாம அங்க ஏகாந்தமா இருக்கோம் நினைச்சது நான் வந்திருக்கேன் அதனால அதை போயிட்டாரு அது உடம்பு மேல போச்சுன்னு வச்சுக்கேன் நீங்க உடம்ப அசிச்சுக்கிறாங்க அதுக்கு பயம் வந்தோம் அது பயம் வந்தா அதை போட்டோம் அது பாட்டுக்கு அது போயிட்டே இருந்ததுன்னா நீங்க அதை கவனிக்காம இருந்ததுன்னா அப்படியே மேலேயே தலைவிட்டு 7 வரைக்கும் அப்படி இருக்கியான்னு நான் 4 பேர் இதை விட்டு அபிமானம் இல்லாம இருக்க ஒரு சமாதியில இருக்கும் பொழுது நம்ம தூங்கும் பொழுது எப்பொழுதும் அப்படித்தான் சமாதி அவருக்கு இந்த சரீரத்துல நான் இருக்கக்கூடியதான எண்ணம் இருக்கு அது பாட்டுக்கு வருது அது நினைப்பு வருது அதையிலேயே அது
ஒரு ஜடமாக வரும் கல்லுன்னு சொல்றது அது மாதிரி ஏறி இறங்கி போறது. இந்த சரீரத்துக்குள்ள அது அசத்துன்னு சொல்லிடும், அது இல்லாத பொருள்னு சொல்லிடும், தெரிகிறது. அதான் தன்வரு தேகாத்மனோகம் அவித்யில இதரேதல அத்தியாரோபண இப்படி நீங்க சொல்லினால் அப்பொருள்கள் எல்லாம் இல்லாத இதழாக ஆகிவிடுது. தத்ரையும் சரி தேகாத்மனோகம் அசத்துவம் பிரதேதா நீங்க சொல்லும்படி காட்டுறையான சரீரமும் ஆத்மாவும் இல்லையே நுழையுது. ஆத்மேன தத்த அரித்தம் அது சொல்றா ஏன் ஒண்ணு இல்லைங்க, ஒண்ணே கிடையாது. உலகத்துல ஒரு பொருளும் கிடையாது, ஆனா காணப்படுகிறது அப்படிங்கிற ஒரு பொருளும் இல்லையே நமக்கு சொல்ல முடியும். ஆத்மனாத்மாயு அப்படின்னு வேதம் சொல்றது. நம்ம 5 புலன்கள்னால உலகத்தை பார்த்து கொண்டிருக்கோம். பார்த்து கொண்டிருக்க கூடியதான உலகம் இல்லைன்னு சொல்றது நியாயமா? பார்த்து ஆத்மனி அவித்யா அத்தியாரோபிதா தேகஸ்ய ஆத்மனி சதி அசத்வம் பிரதேதா இடையில சரீரத்தை இந்த சரீரத்தை ஆத்மாவில தப்ப நினைச்சிருக்கான். ஆத்மாவே சரீரம் நினைச்சிடும் தொழிலையானால் சரீரம் காணாமல் போயிடும். அது ஒத்துக்கக்கூடிய தற்ற அனித்தம் பிரத்யக்ஷாதி விரோதா இதெல்லாம் பிரத்யட்சமாக நமக்கு தெரியுது. 5 குணங்கள்னால நம்ம சரீரத்தை சொல்றோம், சரீரத்தை கண்ணால பாக்குறோம். அது சரீரம் வெளியேன்னு சொல்றதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா? அது ஆகையால் சரீரமே ஆத்மா என்றும் ஆத்மாவே சரீரம் என்றும் கன்ஃபியூஸ் பண்ணியிருந்தாங்க. அதனாலதான் இவ்வளவு வந்திருக்கு அப்படின்னு நீங்க சொல்றது சரியா பழகிய அப்படின்னு. அப்ப குரு கேட்கிற, அப்ப நீ என்ன கருதுற? நமக்குள்ள 2 இருக்கு, சரீரமும் ஒண்ணு இருக்கு. இந்த சரீரம் சில சமயத்துல வேலை செய்யறது, சில சமயத்துல வேலை செய்யறதில்ல. அது வேலை செய்யறதே சுபாவமா இருக்கணும்னா எப்போது செஞ்சுட்டே இருக்கணும். இந்த தீபத்துல ஒழிக்கிறது சொன்னாங்கன்னா அது சுத்தாடுறது வரைக்கும் ஒழிச்சுட்டே இருக்கும். நீங்க போற மருந்து வைக்கிறது இந்த ஆளுக்கு வரப்ப ஃபேன் ஆன் பண்ணிட்டு வரல, ஆஃப் பண்ணிட்டு வரல அப்படின்னு தெரிஞ்சுட்டு மருந்துக்கு வந்துட்டு இந்த வீட்டுக்கு போற பண்ணிட்டு என்ன பண்ணுவோம்? நான் தான் எதுவும் இல்லையே, ஏன் நான் ஒவ்வொரு வீட்டு இருக்க வேண்டிய கேட்படாத. ஆனா பையனும் இருக்கிறேன், நீங்க போற அரிசத்தையும் அவங்க எடுத்துக்கோம். அப்ப இந்த தேர்தலுக்கும் ஜனத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னன்னா, இது சரியா ஆரம்பிச்சு வச்சோம்னா அதை நிறுத்தது சொல்ற பதியத்தை நிறுத்து. அது மாதிரி கொண்டே இருக்கும் எத்தனை வருஷங்கள் ஆனாலும். அது மாதிரி விவகாரம் என்னன்னா, நீங்க என்னத்தில் நடந்திருக்கீர்கள் அப்படின்னு கேட்டாவன அவன் சொல்றான், சரீரம் வேறு ஆத்மா வேறு. செய்யறது வேலை செய்யறதே பெரிய சுகாவும் சொல்ல முடியாது, செய்யாமல் இருக்கிறதே ஆத்மா பெரிய சுகாவும் சொல்ல முடியாது. ஏன்னா முடிச்சுட்டா வேலை செய்யறது சும்மா உட்கார்ந்து செய்யறது. முடிச்சுட்டு சொல்றது யாரையாவது ஒரு வேலையும் பணம் வெறும் இருப்பார் சொல்லி பாருங்க. இந்த காம்பெடிஷன் இருக்கிறவங்க என்ன தரணும்னா கம்பெனி வேற ஒன்றும் கிடையாது. அது நடக்கிற காரியமா கம்பெனி இருக்க முடியும். நைட்டு ஜாது திட்டாக்கே ஆக்காரம் மாத்திரம் கிடையாது. ஒரு வேலையும் கையாமல் ஒரு மனிதனாலையும் வெறுமனும் உட்கார்ந்துருக்க முடியாது. அதை விட வேற பனிஷ்மெண்டே கிடையாது. காலையில செய்யணும் ஒன்றிய வேற மனுஷனே காணப்பட மாட்டான். ஒரு சத்தமும் இருக்காது. அவன் ஒரே ரூம்ல தள்ளிட்டான். அவன் யாரையும் நீங்க வாங்க முடியாது. என்ன ஆகும்னா ஒரு வருஷம் ஆனவரை வெளியில வந்தப்ப அதுக்கு பாக மறந்து எப்படி தேர்வு மறந்து போயிடும். ரொம்ப கஷ்டம் இல்லையா? என்ன அது எப்படி மறக்க முடியல? ஒருத்தங்க காண உடனே ஒரு டாக்டர் சொல்லிட்டா 8 வாரம் அப்படியே அசைக்கவே விடாது இருக்காரு. என்ன பண்றது? சொல்லிட்டாரு வேதமாக்காரு அசைக்கவே இருக்காரு. அதனால அசைக்க விடாம ஒரு பிளாஸ்டர் காலேஜ் போட்டார். அதுக்கப்புறம் என்னன்னா ஒரு நாளைக்கு அவரே வந்து போறப்ப வேற கையால போட்டேன். விவகாரம் என்னன்னா அது அறுக்கிற கொண்டு வந்து
பண்ணி முடிச்சு அது ஒரு ரூபாய் எடுத்துட்டார். நடக்கலாம் சார், அவங்க மாட்டேங்க சார். என்ன ஆச்சு நடக்கிறது மறந்துருப்பான். 40 வருஷம் இல்லாம ஒரு நாளாவது நீங்க நடக்காம இருந்துடும். சின்ன வயசுல ஏதோ ஒரு வருஷம் வரைக்கும் நடக்க தெரியும். அதுக்கப்புறம் 4 அடி போட ஆரம்பிச்சது ஏதாவது ஒரு நாள் நீங்க நடக்காம இருந்தீரும். நல்ல யோசனை பண்ணி பாருங்க. தூங்கினாலும் தூங்குவோம்னு தூங்கினாலும் பாத்திரக்கு போய் வர்றதுக்காக நான் மேல போட்டேன். மனிதன் ஒரு நாளைக்கு அவன் ஒரு நாளும் விடாமல் இருந்த செய்ததான செயலானது அதையே மறவாது. அதுக்கப்புறம் 4 பேர் போட்டு அது பண்ணி இது பண்ணி கை கட்ட சக்கரை கொடுத்த இதுக்கு எவ்வளவு வலி அனுபவிச்சனும் அது 2 மடங்கு வலி தீமத்தலாம். தீமத்தான் அவன் வந்து மழங்கால காலம் மறக்கிறான். அவன்தான் தெரியாது பண்றது. அவர் கண்டாலே இவருக்கு பயனா இருக்கு. ஆனா டாக்டர் சொல்றார், அவன் சொன்னது நடந்தாலும் நீங்க பழைய மாதிரி நடப்பேன் சொன்னது கேட்கணும். இப்படிப்பட்ட வந்தது. இதே கஷ்டப்பட்டு ஒரு 6 மாசம் வந்து 2 மாசம் முற்றும் பறந்த நிறைய மறுபடி பண்றதுக்கு 6 மாசம் இருந்து அன்றைக்கே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஏதோ நமக்கே வரட்டும் இல்லை, அன்றைக்க பார்க்கறது அவ சொல்றது இது மாதிரி. இது மறக்க முடியுமோ? மறக்கவே முடியாது. அதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு இதை பார்க்க தெரியறது வேறு, ஆத்மா வேறு தெரிகிறது. அந்த 2 ஒண்ணு இன்னொன்னு கருதினாங்கிறது மட்டும் ஒத்துக்க முடியல. ஆனா 2 பொருள் தனித்தனியா இருக்கு சார். அந்த 2 பொருள் ஒன்னா சேர்ந்தது. இது வேற பொருள், அது வேற பொருள், ஒன்னா சேர்ந்தது. வெளவும் அந்த உப்பும் மறுபடியும் அந்த புளி காரையும் போட்டால் அந்த வாட்டம் பிரிக்க முடியுமா? புளிக்காரையும் ஜலத்தையும் தனியை பிரிக்க முடியும். கலந்து அது எப்படி பிரிக்க முடியாம ஒன்னா சேர்ந்து கொடுத்தோ அதே போலதான் இந்த சரீரமும் ஆத்மாவும் ஒன்னா சேர்ந்து கொடுக்கும். நான் ஏதோ உள்ள சொல்றது அது மட்டும் தனியா கண்டுபிடிக்க நான் அறி நான் தெரிகிறது. எனக்கு அந்த நான் எங்க இருந்து வர்றது எங்கே தான் தெரியல. ஆனா நான் இன்னொரு சொல்றாங்க. நான் சொல்லாத யாராவது ஒருத்தர பாருங்க பார்க்கலாம். நான் பாக்குறேன், நான் கேட்கிறேன், நான் நடக்கிறேன், நான் தான் இல்ல நான் தான். இந்த நானோட உன்னை தனியா சொல்றாங்க, சேர்த்து சேர்த்து சொல்றாங்க. நான் வெளுப்பு, நான் கருப்பு, நான் பணக்காரன், நான் படிச்சோம். இந்த நான் மட்டும் தனியா யோஜனை பண்ணி எடுத்த பாருன்னா சரி. என்னை பத்தி எனக்கே தெரியலன்னு உங்களுக்கு என்ன தெரிய போறது? உங்களை பத்தி நீங்க தெரிஞ்சு போட்ட நான் யாரு, நான் எங்க இருந்து வந்து. ஆனா நான் மட்டும் எங்கே மட்டும் யாரும் சொல்லல. இது தெரியல. இதுதான் ஆரம்ப நிலை. இங்க இருந்தா ஆரம்பம். ஆனா தனித்தனியா தெரிகிறத தனித்தனியா நீங்க சொல்லிட்டு நான் வேறும் சொல்லிட்டு சரீரம் வேறும் சொல்லி அதுக்கு வேண்டிக்கிறாரு ரகசியத்தெல்லாம் சொல்லிருக்கேன். ஆனா நான தனியா பார்த்தீரான், நான் இல்லாததால சரீரத்தை பார்த்தீரான். அந்த ரெண்டும் ஒன்னோடு ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடியதான பொருட்கள். இந்த மூங்கிலும் தூளும் எப்படி கட்டப்பட்டிருப்போ அப்படி. பழைய நாள் வீடு கட்டுறதுக்கு முன்னாடி மேல தளம் போடுறதுக்கு என்ன பண்ணுவோம் தெரியுமா? 1000 காலம் நடுவோம். மூங்கிலாம் வச்சு அப்படியே நடுவோம். நடுவது அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, அதுக்கு மேல கம்பியெல்லாம் கட்டி கந்திரிங்க அடி செய்கிறோம். அவனுக்கு அது ஒரு பாடு. கந்திரிங்கன்னு என்ன அர்த்தம் ரொம்ப தெரியும். கம்பி கப்பு நட்டிருக்கான். அது மேல ஒரு நாள் நல்ல நாளா பார்த்து அது மேல போட்டு சிமெண்ட் எல்லாம் போட்டு அது ஆரம்பிச்சேன்னா நிறுத்தல. நீங்க ஆரம்பிச்சாலும் அது முடிச்சுக்கணும். முடிச்சுட்டு மேல ஜலத்தை விட்டு சிமெண்ட் எல்லாம் போட்டு கலவையை போட்டு எல்லாம் பண்ணி ஆச்சு. ஒரு 2-3 நாள் அது விடாம ஜலம் விட்டுட்டே இருக்கணுங்கிறான். அது சொல்ல நல்லதான். காலம் ஒருத்தரும் ஜலம் விட்டோம் அவ்வளவுதான் போட்டு ஆள் வரவே மாட்டான். இப்படி ஆச்சு. அதுக்கு ஒரு 10 நாள் அந்த கூட என்ன பண்ணாங்க, அதெல்லாம் கேட்டேன். இவ்வளவு பம்பு நான் எப்படித்தான் வாழாங்க, இவ்வளவு பம்பு இருக்கிற இத்தனை இருக்க ஏதோ ஒரு நாடுல ஒரு தூணம் இருந்தா போதும், இத்தனை தூணம் நட்டு
அர்த்தம் என்னன்னு கவலைப்படாதீங்க. அவனுக்கு வேதாந்தம் தெரியுமா நம்ம கவலை. ஒரு நாளைக்கு பார்த்தா ஒவ்வொன்றும் எடுத்துட்டாங்க. அப்ப ஏங்க இது வெப்பான்னு அவன் எடுத்தாங்க. முதல்ல திருத்த அது ஸ்ட்ராங்கா நின்றதான் அதை எடுக்கணும். அத்தியாவோட அபவாத நியாயம் தான். இப்போ அது இருக்கு, அதோட எடுத்தாரா அது தானே இருக்கும். இது வைக்காத போதா அது எப்படி நான் போடுறோம். அதே மாதிரி வம்சம் அந்த தூள் நிக்கிறதுக்காக அது இந்த பக்கமும் அந்த பக்கமும் இது பண்ணி அதெல்லாம் கட்டி வைக்கிறோம் இல்லையா. அது மாதிரி ரெண்டும் ஒட்டி இருக்குது. வேற ஒண்ணு தனியா அது ஒண்ணு இன்னொன்னா பார்க்கல. ரெண்டு பொருள் தான். ஆத்மா வேறு சரீரம் வேறு. நல்லா ரெண்டும் ஒண்ணா வச்சுருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது நல்லா இருக்கா. சரீரம் வந்து சரீரத்துக்குள்ள ஆத்மா இருக்கு. சரீரத்தை விட்டு ஆத்மா போல, ஆத்மா விட்டு சரீரம் போல ரெண்டையும் கட்டிவிட்டாங்க அப்படின்னு நான் கருதுறேன். அப்படி எந்த ஞாபகம் நம்ம வேதிக் சிஸ்டத்துல நான் சொல்றதா நீங்க கேட்கறவங்க என்னைக்குமே கிடையாது. கிறிஸ்டியனுக்கும் கேட்கறதுக்கு டவுட்டை கேட்கறதுக்கு சுவாதந்திரம் உண்டு. அவன் எந்த டவுட்டாலும் கேட்கலாம். இதுவும் கேட்கலாம், இப்படி கேட்கக்கூடாது அப்படின்னு கேட்கலாம். மரியாதையா இருக்கும். ஒரு டைம் சொல்லாம தன்னுடைய அபிப்பிராயம் சொல்றது எல்லா விதமான உரிமையும் உண்டு. வேதம் எங்கிலும் நீங்க எதிர்த்து பேசப்படாதுன்னு சொல்லவே இல்லை. அதை நல்லா கவனிக்க. ஏன்னு கேட்கலாம். பல சிஷ்யர்கள் அது எப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்க சொல்றது எனக்கு புரியலே. அடிப்பேசணும் பையன் பண்ண இந்த ஜபம் அதிகமாக கேட்கலாம். மனுஷே அஸ்தி நயமஸ்தி கைத்தே என்ன சொல்லப்படும். சில பேர்லாம் மனுஷன் இருக்கிறபடியெல்லாம் மாமா இருக்காது இருக்காது. ஒரு நாள் அதை பண்ண மாமா படுத்து இருக்க சூரியன் படுத்து இருக்க போயாச்சு. இல்ல இல்ல போனவரை போயிட்டார் இவர் மாமா. நேற்று வரைக்கும் இந்த தெரிய இருக்கத்தானே மாமா. இப்ப என்ன படுத்து இருக்காரு. அவர் போயாச்சுங்கிறது அவர் வேற இவர் வேற இல்லை. அப்ப இந்த சரீரத்தை விட போனவர் வேறன்னு ஒத்துக்கிறோம். அவர் யாரும் சிகிச்சா ஒரு மனுஷன் சரீரத்தை வந்து பிராண விட்டவரை ஒரு டவுட் வருது. அஸ்தி கேட்க நியாயம் அஸ்தி கேட்க சில பேர் இந்த பரலோகத்துக்கு போற ஆத்மா ஒண்ணு இருக்குங்கிறான், சில பேர் இல்லைங்கிறான். நமக்கு ஒரு தெரிய மாட்டேங்கிறது. தாக்கம் போற வரைக்கும் தாக்கம்னு போனதுல சாதிக்கிறார். அவருக்கு கூப்பிட்டு எங்க போற முடியாது. யாரு பேருக்கும் இல்ல. யாரும் இல்ல. அவன் போக வேண்டிய காலம் வந்து போயிட்டார். அவ்வளவுதான் நம்ம ஒத்துக்கிறோம். இதுதான் வரங்களுக்குள்ள ரொம்ப முக்கியமான வர துதியா மூணாவது வரம் அப்படின்னு. இப்ப இது அந்த குருவாக எத்தனையோ சொல்லி சொல்லி தந்தேன். அதே தான் எனக்கு வேணும். அதான் கொஞ்சம் சொல்றோம். அடங்காப்படாரியா கிருஷ்ணாவது மாட்டினாலே சொல்றேன். குரு எதை எப்படின்னா கிருஷ்ணனுடைய மனசுல இருக்கிற எல்லா விதமான துன்பங்களையும் சந்தேகங்களையும் நிவர்த்தி பண்ணணும். அது குருடைய வேலை. அதே மாதிரி கிருஷ்ணன் ஏதாவது ஒரு எண்ணம் சொன்னாலேயானால் எதுக்கு வேண்டாத அப்படின்னு சைலன்ஸ் பண்ணக்கூடாது. அந்த கொஸ்டன் தீர்வுக்கு கொஸ்டன் ஆகணும். அது நம்ம மதம் இல்லை. ஒரு இடத்துல வேலை சொல்ற என்ன டவுட் வந்தாலும் அதுக்கு சமாதானம் சொல்லுங்க. அதான் வேதம் வந்து அவ்வளவு தெரியும். மாதிரி உங்களுக்கு எங்க இருக்குன்னு உங்களுக்கு கிடைச்சா தெரியும்னு இருக்கிறத எந்த கேள்வி கேட்டாலும் உங்களுக்கு ஆன்சருக்கு அவன் விஷயம் என்ன சொல்றான். இது ரெண்டு தனித்தனி பொருட்கள். அவன் தனித்தனி பொருள் ஒண்ணு இன்னொன்னு மிஸ்டேக் பண்ணிக்கல. அந்த ரெண்டையும் சேர்ந்து கட்டி போட்டிருக்கு அப்படின்னு சொன்னது. அப்ப அப்படி சொன்னாலப்பா ஏன் அனித்யத்துவ பரார்த்தத்துவ பிரசங்கா ரெண்டு பொருளும் அனித்தியமாயிடும், பரார்த்தமாக ஆகிவிடும். எப்படி ரெண்டு பொருள் ஒன்னா சேர்ந்ததையா அந்த சேர்ந்த பொருளாக இருந்தது அப்படின்னா அனித்தியம். அதே போல ரெண்டும் பரார்த்தம். இன்னொருத்த
இருக்கிறது, தனக்காக இருக்கிறது, இன்னொருத்தருக்காக இருக்கிறது அப்படின்னு ரெண்டு லோகத்துல அனித்தியம். ரெண்டு பொருளுடைய சேர்க்கை இருக்கிறதுல எப்பொழுதும் அனித்தியம். நித்தியமான சேர்க்கைங்கிறது கிடையாது. ஏன்னா நித்தியமானது ஆத்மா ஒண்ணுதான், அதுவும் என்னோடய சேராது. சேர்றதுன்னு என்ன அர்த்தம்னா அது அனித்தியம். சேரக்கூடியதான பொருள்கள் எல்லாம் அனித்தியம் தான். ஒரு கை இன்னொரு கையோட சேர்ந்ததுன்னா இப்படியே ஜென்மம் கொடுக்க ஒரு நாளைக்கு இருக்குது. ஏன்னா சம்யோகா விபயோகம் தான். ரெண்டு சேர்க்கைன்னா ஒரு நாளைக்கு என்ன போயிடும். எல்லாம் அப்படிதான். நம்ம குழந்தை இருக்கா, இது வரைக்கும் இருக்கா, அமெரிக்கால கூட 10ஆம் கிளாஸ் படிக்கிற வரைக்கும் நாட்டுல இருந்தா கல்யாணம் ஆகிறது. அதுக்கப்புறம் கல்யாணம் கனி கொடுக்கும். கனி கொடுக்கணும் விட்டாதான் கல்யாணம். இப்ப இந்த காலம் கொண்டா கல்யாணம் நானும் கனி கொடுக்கணும் விட்டுட்டா பழைய காலத்துல ஆரம்பிச்சா. நான் ஒரு காலம் சேர்ந்தது யாரா சேர்ந்தது ஒரு நாளைக்கு என்ன இதுதான் சம்யோகா விபயோகா திடீர்னு கேட்டாருக்கு இவ்வளவு துன்பம் வந்தாலும் அவ்வளவு துன்பத்தை தாங்கக்கூடியதான திறமை ஏது வந்தது கேட்டார். மனுஷனுக்கு கஷ்டத்திலேயே இருக்கிறவனுக்கு சுகம் தான் அனுபவிக்கிறாங்க. ரொம்ப சுகமா பழகினவனுக்கு கஷ்டம் உள்ளதுன்னு நம்மளால தாங்க முடியாது. பணம் ஜாஸ்தியா இருக்கிறவங்க பணம் போட்டுதான் ரொம்ப கேட்பாங்க. ஏதாவது துன்பங்களையும் இன்பங்களையே அனுபவித்துக் கொண்டிருந்ததான ராமனுக்கோ சிந்திக்கோ இவ்வளவு பெரிய துன்பம் வந்தது, ஒருத்தர் பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு துன்பம் வந்தது, அது எப்படி பொறுத்தா அப்படின்னு கேட்கிறேன். இல்ல அவருக்கு சின்ன வயசுலயே வேதாந்த சொல்லி கொடுத்தா சொல்றார். சின்ன வயசுலயே யோகராஜ சந்திரன் வந்தத்தை சொல்லி கொடுத்தார். அது எப்படி அப்படின்னு இந்த கட்டையெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கட்டைய அறுத்துருவான். அடுத்தது என்ன பண்றது, டிரான்ஸ்போர்ட் லாரி எல்லாம் கிடையாது, நதியில தூக்கி விட்டுருவான். தூக்கி விட்டுருந்து அதுக்காக போகும். ஒரு 10-20 கிலோமீட்டர் அந்த கிராமத்தை முன்னாலே சுற்றிட்டு போவான். அவன் இதெல்லாம் அது வர வர ஒவ்வொரு கட்டையும் இருக்கும். அதுல என்ன 2 கட்டை ஒன்னா செய்வோம், சேர்ந்துட்டே போகும். ஒரு கதை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கட்டை நின்று போயிடும், ஒரு கட்டை போயிடும். என்னடா இப்படித்தான் என் வாழ்க்கை தனது இளைஞ வாழ்க்கை சொல்லித்தரவே இதை பத்தி நீங்க கவலைப்படக்கூடாது. எல்லாம் சொல்லிக் கொடுத்தாங்க. அதனாலதான் ராமனுக்கு தங்கக்கூடியதான திறமை வந்தது. வேதாந்தம் நம்ம ஏதோ கேட்டு நினைக்கிறேன். சில பேர் இதுல ஒரு ஸ்டூடெண்ட் நினைக்கிறேன். ஆனா ஒன்று மட்டும் ஞாபகம், எந்த சாஸ்திரத்தை விட நிஜமான இந்த வேதாந்த சாஸ்திரம் மனிதனுக்கு அவனுடைய மனசு ஒரு உயர்வையும் ஒரு சந்தோஷத்தையும் எதையும் தாங்கக்கூடியதான ஒரு திறமையும் கொடுக்கிறது ஒரு சாஸ்திரம். நமக்கு தெரியாது அது எப்படி உங்களோட ஒர்க் பண்றது தெரியாது. உங்க மனச பரிபக்குவம் ஆகையா ரெண்டு தெரிந்திருக்கிறவையானால் ஒரு நாளைக்கு தெரிய வேண்டியிருக்கும். தெரிஞ்சவையானால் அழிக்கும். இப்ப நானே சொன்னேன், நல்ல தனம் போடணும்னா என்ன பண்ணணும், அப்ப நடனம். நம்ம எதுக்காக நடணும்னா நாளைக்கு எடுக்கிறதுக்கா நீங்க பண்ணி வைக்கிறது இத்தனைக்காம நடக்க நீங்க எங்க உள்ளவை நல்ல இருக்கிறது அதெல்லாம் ஒன்றும் பட வேண்டாம். நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். இந்த வீடு கட்டுறதா இருக்கிறதா அதான் நீங்க விவகாரமே சரி. முதல்ல பேப்பர்ல போட்டு கொடுப்போம். பேப்பர் என்ன இருக்கு, இந்த பேர் தமிழ் பேப்பர்ல அதுல என்னன்னா 1600 ஸ்கொயர் மீட்டர் உங்க வீடு பண்ணி தரேங்கிறோம். அப்ப போட்டு கொடுத்தோம். இன்னும் சின்னதா இருக்க வெறும் கால் கூட முடிக்காது என்ன அதே பதினாறு அந்த வருஷம் 12 அப்படின்னு போட்டேன். அவ்வளவு பெரிய பெட்ரூம். பெரிய பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் ஸ்லேவ் பெட்ரூம் இருக்காங்க. மாஸ்டர் பெட்ரூம் அப்படிங்கிற அதுக்கு என்ன விஷயம், அட்டாச் பாத்ரூம் எது ஆசை இருக்கக்கூடாதோ இப்படிதான் கட்டியிருக்காரு. சரி போக இந்த பொங்கதான் கட்டிட்டு கொடுக்குறதா இருக்க நம்பி நீங்க சம்பாதிச்சா நிறைய லட்சம் அவங்க கொடுத்தது. அவன் ஒரு நாள் என்னன்னா
எல்லாம் போட்டு போட்டு ஒரு 2-3 மாசம் அப்புறம் பிளாஸ்டிக் தான் வரப்போறது. 4வது மாடியில வரப்போ இப்பதான் பூமியை நோண்டி வச்சேன். நோண்டி இருக்கிறத பார்த்தா சின்ன சின்னதா தெரியுது. அவ்வளவு பேருக்கு 16-18 சொல்றேன். இதை பார்க்கல. நமக்கு இப்படித்தான் தெரியும் தான். அஜானமா இருக்கிற அது நோண்டி பார்த்தேன்னா ரொம்ப சின்னதா தான் இருக்கிறது. நமக்கு ஒன்றும் தெரியல. அக்கிரத பார்த்தா அதுலயே அவன் தரங்கள்லாம் போட்டு நமக்கு கை கலப்படம் பழச அப்படின்னு முதல்ல இருக்கிறவங்க எப்படி தனித்தனியாக காணப்படுறது. அதே போல இத பார்க்கிறது வாழ்க்கையிலேயே மாறி இருந்திருக்க அழிவு போகும்னு சொல்லலை. இப்ப அதாவது பர்மனன்ட் மட்டும் நினைப்பதையும் இங்க பார்க்கறது எதுவும் பர்மனன்ட் இல்லை. சரி, அனித்தியத்தை அதோட மட்டும் இல்ல, ரெண்டு சேர்ந்ததுனாலே தத்துவம் இன்னொருத்தருக்காகத்தான், அது அதுக்காக இல்லை. நம்ம சரீரத்துக்குள்ள பல புலங்கள் இருக்கு. கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல், மனது என்று 6 புலங்கள் இருக்கு. இவையெல்லாம் பார்க்கறது, கண்ணு பார்க்கறது, காது கேட்கறது, இதெல்லாம் பண்றதும் இல்லையோ. தனித்தனியாக புலங்கள் ஒவ்வொரு செயலை செய்யறது. இவைகள்லாம் எதுக்கு யாருக்காக கேட்டு வாசிக்கிறோம். இதெல்லாம் யோசனை பண்ணி பார்க்கிறோம். கண்ணு பார்க்கறதும் தெரியும், காது கேட்கறதும் தெரியும், நமக்கு நான் நடக்கிறதும் தெரியும். யாருக்காக நடக்கிறது? அது அதுக்காக கண்ணு நன்றாக பார்த்து பார்த்து சந்தோஷப்படுறேன்னு கண்ணு பார்க்கல. இல்ல, தான் பார்த்ததான ஒரு பலனை ஆத்மாவை கொண்டது. நான் நன்றாக பார்க்கிறேன் இவன் தான் சொல்றான். நானுக்காக உள்ள ஏதோ நான் ஒண்ணு இருக்க, அதுக்காக பார்க்கிறேன். ஜபம் பண்ணும் போது பார்க்கல, கண்ணுக்கு பக்கத்துல எது பார்த்துக்கிற அப்படின்னு அதான் ஊட்டில ஜபம் பண்ணினாலே அது எங்கோ ஓடும். அதனால கடவுள் எதுக்கு 4 குழந்தை முடிச்சுருந்தா என்ற ஜபமா ஓடும். அது பக்கம் இந்த பக்கம் டிவி, அந்த பக்கம் சண்டை, இந்த பக்கம் வேற ஏதோ. வீட்டுக்குள்ள என்ன இந்த லங்கா பட்டணம் மாதிரிதான் இருக்கு நம்ம வீடு. ரொம்ப கவலைப்பட வேண்டாம். அதுக்குள்ள 2 குழந்தை கண்டு போடுறான். இந்த சேனல் வைக்கிறான், அந்த சேனல் வைக்கிறான். அதுவும் நடந்துதான் இருக்கு. இதுக்கு முதல்ல சாத்தியாகணும் வெளியில இருக்காரு. ஒரு பாட்டுக்கு என்ன பண்றது, எல்லாம் நடக்குதா அது இருந்தா போல இந்த குக்கர்ல வீட்டு மேல தூக்கி சரியான கல்வியோ என்னாச்சோ இத்தனை நடுவில் நீங்க ஏதோ கொஞ்சம் இருக்கு. பஞ்சாயத்து மேல பலாயிரே வாங்கணும், பலாயிரே வாங்கணும். ஏன்னா அதுக்கப்புறம் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா இவைகள்லாம் யாருக்கு? அதாவது அளவுக்கு இல்லை. அது தனக்காக பார்க்கலை, அது தனக்காக கேட்கல, அது தனக்காக நடக்கல. ஆனா இவைகளுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கக்கூடியதான எனக்காக நடத்தல், எனக்காக எழுதணும். எழுதணும் அதுக்காக எனக்கு எதாகப்படும். எப்ப எல்லாம் கூட்டமா சேர்ந்திருக்கோ, கூட்டத்தில் இருக்கிற பொருள்கள்லாம் இன்னொருவருக்காகத்தான் வேலை செய்கிறதை தவிர தனக்காக இல்லை. இது தனக்காக வராத நியாயம் ஒன்று. எனி அசோசியேஷன் இஸ் நாட் ஃபார் themselves. அது யாருக்கு? அதை விட வேறாக ஒரு ஆளுக்கு. இது நல்லா சொல்லுறோம். 2 பேர் சேர்ந்தா அந்த 2 பேர் சேர்ந்து செய்யக்கூடியதான செயலானது இவா 2 பேருக்கு இல்ல, இவாளுக்கு அப்பாற்பட்டதாக ஒரு பொருள். இது ரொம்ப இந்த கோபுரம் வந்து பாத்தீங்கன்னா அது இதனால இருக்கு. இந்த கம்யூனிஸ்ட் தியரி முதல்ல வந்தது நமக்குள்ள நாம் தான். அவ முதல்ல ஆரம்பிக்கிறது அது எழுதுறது கீதா வாக்கியம் சர்வம் ஜகத்யாம் ஜகதேன முதல்ல இந்த கோபுரம் குரூப் இவைகள்லாம் எங்க இருந்திருக்கு? எல்லாம் நமக்கு, நமக்காக நானே அப்படின்னு சொல்றது கீதா வாக்கியத்தை ஆரம்பிச்சது. எல்லாம் என்னுடைய இருக்கு. ஆனா அது பயன் இல்லை. அது தப்பு எங்க மட்டும் யாராலுமே சொல்றாங்க. ஒரு ரொம்ப கணக்காக அவன் என்ன செய்யறாங்கன்னா பிறந்த இருக்கிறதுக்குள்ளே கஞ்சனுக்குன்னு கஞ்சனம். ஆனா எல்லாரும் சேர்ந்து அவங்கிட்ட வேலை செய்யறவங்களோ ஒரு 10 பேர் சேர்ந்து நீங்க உங்க பிறந்த நாளைக்கு எங்களுக்கு எல்லாம் கொடுக்கணும் அவங்க கொடுப்பாங்க. ஆனா பிறந்தவங்க கஞ்சனம் எழுதினாலும் ரொம்ப கல்யாணம் பண்றாங்கன்னு வீட்டுக்கு வந்து கொடுத்து எல்லாருக்கும் கொடுத்தாங்க. கொடுத்தது
மறக்காம சாப்பிட முடியாது சாப்பிடுவோம். கையை உடம்ப கையில விஷயம் இல்லையா அப்படியே விட்டுறணும். மறக்காம சாப்பிட முடிஞ்சா சாப்பிடுவோம். நீங்கன்னா அப்படியே நட்ட கொண்டு வர அதை போட்டுருக்கோம். சரியான கஞ்சனத்தை குரு பண்ணிட்டேன் முடியாது அப்படின்னு நினைச்சா அதுக்குள்ள உட்கார்ந்த காரியம் எல்லாருக்கும் சொல்றதுக்கு உட்கார்ந்தேன். அவன் என்ன பண்ணினா நான் உன் வாய வைக்கிறேன் நீ விவகாரம் என்ன ஆகுதுன்னா இப்படி ஒருத்தர் சகாயம் பண்ண 2 பேரும் சௌக்கியமா இருக்கிறதுங்கிற கணக்காக ஆரம்பிச்சோம். முதல்ல ஆரம்பிச்சதுங்க இப்படி ஆரம்பிச்சது. அப்படி நமக்குள்ள ஆனால் இதுல ஒருத்தர் சகாயம் சொல்றாலே தவிர அதுக்குள்ள ஒரு ஈழம் இருப்பான். அவன்தான் உதவிப்பாங்க தவிர இதை அனுபவிக்க முடியாது அப்படின்னு கம்யூனிஸ்ட் தியரிங்கிறது பயனில்லைன்னு ஒரு இடத்துல சொல்லியிருக்கேன். தேவதைகளுக்கெல்லாம் இருக்கிறோம் அதிபதினு சொல்லணும். ஏன் தேவதைகளுக்கு எல்லாரும் சொந்தம் தானே? அவங்க நியமம் எல்லாரும் சொந்தம் இவருக்குனால ஒருத்தங்க இருக்கலாம். அவனால எல்லா காரியம் பண்ண முடியுமேன்னு கேள்வி கேட்டது. இது இல்ல, ஒருத்த ராஜாவா இருந்து அவர் சொல்றதுக்கு கேட்டானா எல்லாமும் நடக்கும். இல்லைன்னா கொஞ்ச நாள் இருக்கிறேன் அதுக்கப்புறம் அழிஞ்சு விடும் சொல்லலாம். அதே மாதிரி பரார்த்தம் என்ன சம்மதம் பார்த்தான் பரார்த்தம் எத்தனை ஐடியா நீங்க சொல்ல பாருங்க. விவகாரம் முழுக்க ஒரு குரூப் சேர்ந்தா பரார்த்தம். உங்க காரியத்தை உங்களால மட்டும் பண்ண முடியுமே இருந்தாலும் நீங்க சுதந்திரம் இருக்கிற வேற யாரு ஆண்டினாலும் அது கஷ்டம் தான் அப்படின்னு. அதனால சங்கதத்வா பரார்த்தத்துவம் சங்காத பரார்த்தம் நியாயம்னு தெரிஞ்சுது. வம்சஸ்தம்பாதிவதேவா வம்சம் அங்கம். இந்த மூங்கிலானது அந்த தூளுக்கு கட்டப்பட்டது எதுக்கு? அந்த தூள் திருடமா இருக்கிறது முதல்ல மூங்கில கட்டிவிட்டு 4 பக்கமும் நடுவுல திமுட்ட போட்டேன். ஏன்னா அதை அழியக்கூடாது. முன்னால அப்படி வந்துடும். இப்பெல்லாம் இரும்பு கல் கட்டிட்டு நடுவில் திமுட்டிருக்கிறோம். அந்த கம்பி போடுறதுக்கு முன்னால அந்த எல்ஐடிக்காரன் அழிக்கலாம் பாருங்க. பாதாளம் வரைக்கும் சொல்ற கம்பு விவகாரம் முழுக்க அந்த டியூப் வச்சு உள்ள போட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ள இது சிமெண்ட போட்டு அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். முன்னால ரொம்ப கட்டி அது பண்ணிட்டு இருக்காங்க. அதனால கம்பு எதுக்காக? தூளுக்காக. தூள் வந்த பிறகு எதுக்காக? கம்புக்காக. அப்படி அதனால இந்த வம்சஸ்தம்பாதிவதேவ இந்த எட்டு பரைஹி தேவ சங்கீதா கல்பிதா ஆத்மா பரார்த்தா. இந்த ஆத்மாவும் இதோட சேர்ந்து இருக்கிறதுனால இன்னொருத்தருக்காக இடம். ஆத்மாவுக்காக இல்ல, ஆத்மாவும் சரீரத்துக்காக இடம். அது சொல்ல முடியுமா? அகமுகதா பரஹா அந்நியா நித்யா சித்தால் இந்த ஆத்மாவானவர் இன்னொருத்தரோட சேரலை. அவர் நிச்சயமா இருக்கணும்னு எப்படி இருக்கணும்? இன்னொருத்தருடைய தயவு நகரப்படாது. அயம் வந்தா ஓகே எடுத்துக்கலாம். அதான் நான் சொல்லல. யாராவது ஒரு சகாயம் பண்ணினா பண்ணணும். ஆனா டிமாண்ட் பண்ணாது. ஏமாத்திரத்தையா அபியாரோபிதத்வேன இந்த சரீரத்தை சரீரமாக ஆத்மாவை நினைத்ததனால் அசத்தியத்துவ அரித்தியத்வாதி தோஷ பிரசங்கோ. அப்ப என்ன சரீரத்தை ஆத்மான்னு கருதுனேனால் ஆத்மாவும் அனித்தியமானது சொல்ல வேண்டி இருக்கும். கயத்துல பார்த்த பாம்பு பர்மனன்ட் இல்ல. இந்த பாம்பு இல்லைன்னு நிறைய வந்ததுமே பாம்பு போயிடும். எழுந்திர பார்த்து புதுசாக இருக்கக்கூடியதான 2 டம்ளர் கொண்டு வந்தான். ஒரு வெள்ளி டம்ளர், இன்னொன்னு ஈய டம்ளர். அதே மாதிரி வெங்கலமா வச்சுருப்பா ஓடுன்னு சொல்ல மரியாதை இருக்கிற அதை நல்லா தங்க டம்ளர் மாதிரியே இருக்கும். அது நல்லா வெயிட் பட்டா நமாதில் அது பண்ண சொன்னா எடுக்கும். அது சரி அதனால மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். தங்க மாதிரி இருக்கு. இது தங்கமா அது தங்கமானு எடுத்து பார்த்தாதான் தெரியும். தங்க டம்ளரா இருந்ததுன்னா நிறைய அவ்வளவு வெயிட்ல தங்க வேணும். ஆனா அந்த இருக்க தவிர அது வச்சது அது ஒரு கஷ்டமும் மக்கள் என்ன பயன்பட்டாங்க. சத்தம் கேட்கும். அதே மாதிரி ஒண்ணு இன்னொன்னு நினைச்சோம்னா அது என்ன ஆகும்? அனித்தியமாக போயிடும். அதே போல சரீரமும் அனித்தியம், ஆத்மாவும் அனித்தியமாக போயிடும். இராத்மகா தேகா இது வைராசிகமற்ற பிராப்தி தோஷத்த. இந்த சரீரமே நிராத்மகம் விதௌகாத்மா அப்படின்னு இது
பௌத்த மதத்துக்குள்ள நீங்க இருந்தா போல ஆயிடும். ஆகையால் இதை நிகழ்த்து கொள்ளக்கூடாது. அப்படி இல்ல ஏவ ஆத்மனா ஆகாரத்தைவ அசமூகத்தத்வ அப்படிப்பட்டனா லோகத்துல பாருங்க. இந்த ஸ்பேஸ் ஒண்ணு இருக்கோ இடவழின்னு, இந்த இடவழியானது என்னோட ஒற்றதான் இல்லையா பெரிய ஒருத்தன் கேட்ட காவேரிக்குள்ள குளத்தை, காவேரி ஜலத்துக்குள்ள குளத்தை முக்கியம், குளம் முழுக்க கண்ண இருக்க இந்த ஜலத்தை இங்க இருந்து ஒரு 10 அடி நான் எடுத்துருவோம். நேரம் எடுத்து போறேன். ஜலத்துக்குள்ளேயே குளத்தை ஜலத்துக்குள்ளேயே வச்சு நான் 10 அடி நடந்து அந்த குளத்தையும் எடுத்துட்டு போனா அந்த குளத்துக்குள்ள இருக்கிற தீர்த்தம் முன்னாலே உள்ள தீர்த்தம் தானே இப்ப வேற தீர்த்தம் எப்படி ரூபது எங்க பிரம்மதீவு உபநிடத்துல கேள்வி. அதோ நீரநாகாசம் சர்வஜீவோ நகோபமா அவசேரவாதம் சொல்றாங்க. லிமிடெட் பை ஃபார்ம், லிமிடெட் ஸ்பேஸ், ஸ்பேஸ் லிமிடெட் பை ஃபார்ம். சொல்றாங்க. இது அவங்க கேட்கலாம். உங்களுக்கு இந்த ஐடியா எங்கே வந்ததுன்னு எங்கன்னா சர்வஜீவோ நகோபமா அப்படின்னு பிரம்மதீவு கேட்டார். இப்ப ஜலம் முழுக்க இருக்கக்கூடியதான குளத்தை, ஜலத்துல ரொம்ப இருக்கக்கூடியதான குளத்துல ஜலத்திலேயே இந்த கோடியிலிருந்து அந்த கோடிங்க எடுத்துட்டு போனேன்னு ஆனால் அங்க உள்ள இருக்கிற ஜலம் அதுதானா இல்ல வேற ஜலமா உங்களால சொல்ல முடியுமா? இருக்கலாம், வேலையாவது இருக்கலாம், கரெக்டா சொல்ல முடியாது. அதே மாதிரியே நம்ம சொல்றது இது அடிமலை ஏன்னா ஆகாசம் எதோடையும் ஒட்டல. ஜலமானது அந்த குளத்துல ஒட்டி இருக்குன்னு சொல்லலாம். பேசி ஏதாவது ஒட்டுறதோ இந்த புத்தகத்தை இங்க இருக்கு, இதனால என்னோட சொல்ல முடியாது. ஏன்னா இந்த இடத்துல இது வந்துருக்கு. இந்த புத்தகத்தை நான் இங்க இருந்து அங்க எடுத்துட்டு போனேன்னா இதை ஒட்டிட்டு இருக்கக்கூடிய நான் ஸ்பேஸ் இதோட அங்க வந்ததுன்னா இங்க ஓட்ட இருக்கும். இல்ல அங்க இருக்கிற அந்த ஆகாசம் என்னாச்சு, இந்த இங்க இடத்துல போனேன், இதுக்கு அந்த ஆகாசம் அங்கே இருக்குதுன்னா அங்க இருக்கிற ஆகாசம் அது முதலே ஒரு ஆகாசம் இருக்கு, இந்த ஒரு ஆகாசம் உட்கார்ந்து இருக்கு, இங்க ஓட்ட இருக்கணும், இங்க 2 ஆகாசம் இருக்கு. சொல்லலாம் என்ன யோகம் பண்ணாங்க ஒரு என்ன சொல்றேன் பேசுனா வளர்ந்துருப்பான் ஒண்ணும் இல்லைன்னா. ஆனா வயசு சொல்றதுன்னா உங்க முதுகுல இவ்வளவு அர்த்தம் இருக்கான் ஒரு வீட்டு சொல்றான். இதை நம்ம சயின்ஸ்கார கணக்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி சொல்றாங்க. ஒவ்வொரு தோங்க வேதாந்த என்ன சொல்றதுன்னு அது இருக்குவாங்க ஆகாரம் இருக்கு. ஆனா அவன் சொல்ற வெயிட் அவ்வளவு இல்லை, அவ்வளவு வெயிட் இருந்தா நம்ம தாங்க முடியுமா? அவ்வளவு வெயிட் இல்லை. ஏன்னா அது எதோடையும் ஒட்டாது. இருக்கு ஆனா ஒட்டாதுன்னு தாங்க. ஏன்னா இது ஆகாசமானது எதோடையும் ஒட்டாது, அது சுவாவம். அது ஆகாசத்தேவ அதம தத்துவ அப்படி போங்க எதோடையும் ஒட்டல. ஆத்மா இது அதுதான் ஆத்மா என்று நிராத்மகாதிகி ஆகையால் சரீரமானது இல்லை என்று சொல்லாதீங்க. சரீரத்துல ஆத்ம சம்பந்தம் இருக்கு, ஆத்மா இதோடைய சேர. ஆனா ஆத்மாவுடைய ஒளி சரீரத்தை ஆகாசம் சர்வேன அசம்பதம். எப்படி பேசானது என்னோடையும் ஒட்டலையோ. இந்த தொடி இருக்கு, இந்த தொடியில தூசி அப்படியே இருக்கு, வரைஞ்சிருக்கு. இந்த தொடி இங்க இருந்து அங்க எடுத்துட்டு போனோம்னா அந்த தூசி அதோட போக மாட்டேன். அதே மாதிரி ஆகாசம் ஒட்டி இருக்கிறீங்கன்னா இந்த இங்க இருந்து அங்க எடுத்துட்டு போனா இங்க இருக்க ஆகாசம் வராது. ஏன்னா அதோட ஒட்டிருந்தாலும் அது அதோட ஒட்டல. இருக்கு அதோட ஒட்டல. இதுதான் எடுத்து போக முடியுமே தவிர மேல இருக்கிற ஆகாசத்தை வேலை எடுத்துட்டு போக முடியாது. எல்லாம் யோசனை பண்ணி பாருங்க. இதுக்கு 7 அல்டர்னேட்டிவ் இருக்கான். அதே மாதிரி எல்லாமே யோசனை பண்ணி கேட்பாங்க. அப்ப ஆகாசம் இதோட ஒட்டாது. ஆகாசம் அசங்கதமதி இடவழி எதுடன் ஒட்டாத போயிடும். சர்வம் நிராகாசம் பதி ஆகாசம் இல்லாத இடமே சொல்ல முடியாது உங்களால. ஏவம் தஸ்மா வைநாசிகப்பட்ட பிராப்தி தோஷ. அதனால ஒவ்வொருமாக நீங்க
இடத்துல பாம்பு இருக்குன்னு சொன்னேன். பாம்பு இருக்கு, ஆனா பாம்புன்னு காணப்பட்டது அது இருக்கிறதுன்னா கயர்தான் இருக்கு. கயர்ல இருக்கக்கூடியதான இருத்தம் பாம்பு இருந்ததாக தோணுகிறது. பாம்பும் இருந்ததாக தோணுகிறது. ஏன் இருந்த கயர்ல வேலை போடணும். அதனால இருக்கிற பிரம்மத்தினோட நம்ம இடம் பார்த்துட்டு இருக்கோம். இருக்கிறது பிரம்மம் ஒண்ணுதான், அது நித்தியம். இப்ப எவ்வளவு தூரம் வந்தவங்க பிரம்மம் ஒண்ணுதான் நித்தியம். அதுக்கு மேல இருக்கக்கூடியதான பொருள்கள் காணப்படுகின்றன. இதுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காங்க. இன்னைக்கு வர தூக்கம் நாளைக்கு போயிடும். நீங்க எப்படிப்பட்டாலும் ஆனந்தமாக இருவாங்க. வீடோ வீடு அது இது நடக்கிற கவலை வாழ்ந்துட்டு தான் இருக்கு. ஆனா ஒண்ணு உண்மை அறியணும், இவைகளுக்கெல்லாம் அடிப்படையா இருக்கக்கூடியதான அதை உணர்ந்தால் என்னைக்கும் துன்பம் இல்லை என்கிற விவகாரத்தை சொல்ல நாளைக்கு சாயங்காலம்